Hi, hello guys, welcome back to my channel, The Literature Storyteller. ஒரு எபிசோடில் நம்ம ஷேக்ஸ்பியரோட மேக்பெத் ஸ்டோரியை பற்றி ஃபஸ்ட்டு பாட்டை பார்த்தோம். அதில் வந்து 3 விச்சஸ் வந்து மேக்பெத் கிட்ட 3 ப்ராஃபஸர் சொல்லிவிட்டு மறைஞ்சிடுறாங்க. அதில் இப்போ ஒன்று வந்து ட்ரூ ஆயிடுச்சு. இப்போது மற்ற இன்னொன்று ப்ராஃபஸியும் ட்ரூ ஆகுமா அந்த மாதிரி யோசிச்சுட்டு அவன் இருக்கிறான்னா இப்போது அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா நம்ம ஸ்டோரி கண்டினியூ பண்ணலாம். இப்போது இந்த எக்ஸைட்மெண்ட்டை யார்கிட்ட ஷேர் பண்ணணும்னு அவனுக்கு தோணுது. உடனே அவன் தன்னோட ஒய்ஃப் லேடி மேக்பெத்துக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறான். அந்த லெட்டரில் வார் முடிஞ்சு வரும்போது 3 விச்சஸை மீட் பண்ணினதையும் அவங்க சொன்ன ப்ராஃபஸியும் டீட்டெயிலாக எழுதுகிறான். 3 விச்சஸ் என்னை பார்த்து நான் தானே ஆஃப் கார்டர் ஆக போகிறேன்னு சொன்னாங்க. அது ஆல்ரெடி ட்ரூ ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் ஸ்காட்லாண்டோட கிங் ஆக போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த லெட்டரில் மேக்பெத் நான் கண்டிப்பாக கிங் ஆகணும்னு எழுத மாட்டான். ஆனால் அவன் எழுதுகிற வார்த்தைகள் இருந்த அந்த ப்ராஃபஸி அவன் மனசில் எவ்வளோ பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருக்குன்னு லேடி மேக்பெத் புரிஞ்சுக்கிறாங்க. லேடி மேக்பெத் அந்த லெட்டரை படித்ததும் ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிடுறாங்க. அவன் மனசில் ஒரு தாட்டு, மேக்பெத் கண்டிப்பாக கிங் ஆகணும். ஆனால் அதே டைமில் அவளுக்கு தன்னோட ஹஸ்பண்டை பற்றி ஒரு டவுட்டும் இருக்குது. மேக்பெத் பிரேவ் சோல்ஜர் தான், ஆனால் அவன் ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடு. கிங் ஆகணும்னு ஆசை இருக்குது. பட் அதுக்காக ராங் திங் பண்ணுற கரேஜ் அவங்ககிட்ட இல்லை அப்படின்னு அவங்க வந்து யோசிக்கிறாங்க. அவன் இப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு மெசஞ்சர் வந்து இம்பார்ட்டன்ட் நியூஸ் சொல்கிறான். என்னன்னா, கிங் டன்கன் இன்றைக்கி நைட்டு உங்கள் கேசலுக்கு கெஸ்ட்டாக வர போகிறாரு. அதாவது கிங் டன்கன் இன்றைக்கி உங்கள் கேசலுக்கு கெஸ்ட்டாக வர போகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் போய்ட்றான். இந்த நியூஸை கேட்ட உடனே லேடி மேக்பெத்தோட மைண்டில் ஒரு டேஞ்சரஸ் ஐடியா வருது. என்னன்னா, கிங் டன்கன் இங்கே வர போகிறாருன்னா இதுதான் நம்மளுக்கு வந்து கிடைச்ச ஒரு சான்ஸு. இந்த சான்ஸை வந்து நம்ம எப்படியாச்சும் யூஸ் பண்ணிக்கணும். அதுக்காக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்னென்னா, மேக்பெத்தோட வாழ்க்கையும் ஸ்காட்லாண்டோட ஃப்யூச்சரையும் முழுசாக மாற்றணும்னா இந்த பிளானை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இதுதான் ஷேக்ஸ்பியரோட ரொம்ப முக்கியமான ஒரு சீன்னு இந்த பிளேயில். ஏன்னா இந்த ஒரு லெட்டர் தான் டர்னிங் பாயிண்ட்டாக மாறுது இந்த ஸ்டோரியில். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் கைஸ். இந்த லெட்டர் மட்டும் இல்லைன்னா இந்த கதையோட போக்கே வேறு மாதிரி இருந்திருக்கும். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் மெயின் பாயிண்ட் இன் மேக்பெத். ஓகே, இப்போது மெசஞ்சர் அந்த நியூஸ் சொல்லிட்டு போனதும் லேடி மேக்பெத் சில நிமிஷத்தில் சைலண்டாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சான்ஸ் வந்து நம்மளுக்கு இனிமேல் கிடைக்காது. ஸோ ஒரு டேஞ்சரஸ் ஐடியா பண்ணுறாங்க. என்னன்னா, விச்சஸ் சொன்ன ப்ராஃபஸி ட்ரூ ஆகணும்னா யாராவது ஆக்ஷன் எடுக்கணும். ஜஸ்ட் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தால் மேக்பெத் கிங் ஆக மாட்டான். அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு மேக்பெத்தை நல்லாவே தெரியும். மேக்பெத்துக்கு ஆம்பிஷன் இருக்குது, கிங் ஆகணும்னு ஆசையும் இருக்குது. பட் அவன் ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட், ராங்கான விஷயம் எதுவுமே பண்ண மாட்டான். அவன் ஹெசிடேட் பண்ணுவான். ஸோ லாஸ்ட் மினிட்ல மைண்ட் சேஞ்ச் பண்ணிவிடுவான். அதனால் அவள் ஒரு டெசிஷன் எடுக்கிறான். வாட் எவர் ஹேப்பன்ஸ் மேக்பெத்தை கன்வின்ஸ் பண்ணி கிங் டன்கனை கில் பண்ண வைக்கணும். இதுதான் அந்த டேஞ்சரஸ் பிளான், அவள் எடுத்த பிளான். அந்த டைமில் மேக்பெத் வீட்டுக்கு வந்துடுவான். லேடி மேக்பெத் அவனை சந்தோஷமாக வெல்கம் பண்ணுவான். ஆனால் அவளோட ஃபேஸில் ஒரு சீரியஸ் லுக்கு இருக்கும். அவள் நேராக கேட்பா, மேக்பெத் விச்சஸ் சொன்ன ப்ராஃபஸி நினைவில் இருக்கா? மேக்பெத் சொல்வான், இருக்குது, ஆனால் அதை பற்றி நான் ரொம்ப திங்க் பண்ணவே விரும்பலை. ஃப்யூச்சரில் என்ன நடக்குமோ அது நடக்கட்டும் அப்படின்னு கிங் மேக்பெத் சொல்லுவான். உடனே லேடி மேக்பெத் சொல்லுவாங்க, ஃப்யூச்சர் தானாக வந்து கதவை தட்டாது, நம்ம தான் அதை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்பெத் அவளை பார்த்து கன்ஃபியூஷன் ஆகிடுவான். அப்போது லேடி மேக்பெத் மெதுவாக தன்னோட பிளானை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கி நைட் கிங் டன்கன் நம்ம வீட்டுக்கு வராங்க, இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறாங்க.
அவர் பீஸ்ஃபுல்லாக தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம அவரை கில் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் கிங் நீ தான். இந்த கேட்ட உடனே மேக்பெத் அதிர்ச்சி ஆகிடுவான். என்ன கிங் டன்கனா? இம்பாசிபிள். அவரை என்னை நம்புகிறாரு, அவர் ஒரு நல்ல கிங்கு, அவர் நம்ம கெஸ்ட்டு, இப்படி நம்ம செய்யக்கூடாது இந்த மாதிரி மேக்பெத் சொல்கிறான். அவன் ஸ்ட்ரைட்டாகவே ரெஃப்யூஸ் பண்ணிவிடுவான். ஆனால் லேடி மேக்பெத்து நிற்க மாட்டாங்க. அவர் மேக்பெத்தோட வீக்னஸை யூஸ் பண்ண ஆரம்பிப்பான். நீ உண்மையாகவே கிங் ஆகணும்னு ஆசைப்படுறியா, இல்லை வெறும் கனவை மட்டும் காண்றியா? இந்த மாதிரி அவனை மேனிப்புலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க லேடி மேக்பெத்து. மேக்பெத் இதை கேட்டுட்டு ரொம்ப சைலண்ட்டாக நிற்கிறாரு. அவர் இன்னும் ப்ரெஷர் கொடுப்பா. பேட்டில் ஃபீல்டில் ஃபியர்லெஸ்ஸாக ஃபைட் பண்ணுற மேக்பெத் இப்போ ஒரு டிசிஷன் எடுக்க பயப்படுறானா? இந்த மாதிரி அவங்க கொஞ்சம் அவனை தூண்டி விடுறாங்க லேடி மேக்பெத்து. அந்த வார்த்தைகளை மேக்பெத்துக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும். லேடி மேக்பெத் தொடர்ந்து சொல்லுவா, பிளானும் ரெடி, கிங்கோட காட்ஸ்க்கு வைன் கொடுத்து ஃபுல் ட்ரங்க் ஆக்கிடலாம். நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் போனதுக்கப்புறம் நம்ம யாருக்குமே தெரியாமல் கிங் டன்கனை கிங் பண்ணலாம். அந்த மர்டருக்கு பயன்படுத்துகிற டக்கர்னால் அதான் கத்தி அதெல்லாம் இருக்கும்ல, அது யூஸ் பண்ணுற அந்த பொருட்கள் அது எல்லாமே காட்ஸ் கையில் வச்சிட்டோம்னா எல்லோரும் காட்ஸ் தான் மர்டர் பண்ணினாங்கன்னு பிலீவ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறா லேடி மேக்பெத்து இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒரு சைடில் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும், இன்னொரு சைடில் இந்த க்ரௌன், அந்த கிங்டம், அந்த கிங்குன்ற அந்த பட்டத்தை வேணும் அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு ஆசையும் வருது அவனுக்கு. அவன் லைஃப்பில் பிக்கெஸ்ட் டிசிஷன் இந்த இரவு தான் அதுக்கான ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இரவாக மாறப்போகுது அவனோட லைஃப்பில். அதுக்கப்புறம் மேக்பெத் ரூமில் தனியாக வாக் பண்ணிகிட்டு இருப்பான். லேடி மேக்பெத் சொன்ன பிளான் அவன் மைண்ட்லேயே திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்குது. நான் இதை பண்ணலாமா இல்லை கூடாதா, அந்த மாதிரி ஒரு சைடில் கிங் ஆகணும்னு ஆசையும் இருக்குது, இன்னொரு சைடில் கிங் டன்கனை எப்படி கொலை பண்ணுறது, அவர் ரொம்ப நல்ல கிங் ஆச்சே, அவர் என்னை ரொம்ப நம்புகிறாரே, நான் அவருக்கு ரொம்ப லாயல்னா என்னை நம்புகிறாரே, நான் எப்படி அவனை கில் பண்ணுறது? அது மட்டும் இல்லை, ரிலேட்டிவும் கூட. அது இன்றைக்கி அவர் என்னோடய கெஸ்ட்டாக வேறு கூட வர போகிறாரு. ஒரு கெஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு வரேன்னா நம்ம எப்படி பார்த்துக்கணும், நம்ம எப்படி இந்த விஷயத்தை செய்கிறது, எப்படி நான் அவனை கில் பண்ணுவேன், என்னால் முடியுமா, இந்த மாதிரியான ஒரு தாட்ஸ் எல்லாமே அவனோட மைண்டில் ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஃபைனலி அவன் ஒரு டிசிஷன் எடுப்பான். அவன் லேடி மேக்பெத் கிட்ட போய், இல்லை நம்ம இந்த பிளானை ஸ்டாப் பண்ணிடலாம், கிங் டன்கன் நமக்கு நிறைய ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்காரு, எனக்கு தானே ஆஃப் கார்டர்னு டைட்டிலும் கொடுத்துருக்காரு, அவரை நான் ஏமாற்ற மாட்டேன், நான் அதுக்கு ரெடி இல்லை அப்படின்னு இந்த பிளானை நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு மேக்பெத் சொல்கிறான். லேடி மேக்பெத் இதை கேட்டதும் ரொம்ப ஆங்கிரியாக ஆகிடுவாங்க. அவன் காமாக பேச ஆரம்பிப்பான். ஆனால் ஒவ்வொரு வேர்டும் மேக்பெத்தை மென்டலி அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா மேக்பெத் ப்ராஃபஸி ஃபஸ்ட்டு ட்ரூ ஆயிடுச்சு. இப்போது இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டான். மறுபடியும் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருமானு கேரண்டி இருக்கா அப்படின்னு கேட்குற மேக்பெத்தை பார்த்து. ஆனால் மேக்பெத் சைலண்ட்டாக நிற்கிறாரு. மேக்பெத் மறுபடியும் சொல்கிறாங்க, நீ கிங் ஆகணும்னு ஆசைப்பட்டேன்னு என்கிட்ட சொல்லலையா, இப்போது சான்ஸ் இருக்கும்போது ஏன் பேக் ஆஃப் பண்ணுற, நீ தானே சொன்ன கிங் ஆகணும்னு ஆசையாக இருக்குன்னு என்கிட்ட சொன்னேன், ஆனால் இப்போ நீ ஏன் பேக் எடுக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேர்டு மேக்பெத்துக்கு ரொம்ப ஹாட் ஆகும். அவனோட ஈகோவை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். லேடி மேக்பெத் இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போவா. லிசன், எல்லா டீட்டெயில்ஸையும் நான் பிளான் பண்ணிட்டேன். நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான், காட்ஸ்க்கு நம்ம ஃபுல்லாக வைன் கொடுத்துடலாம், அவங்க ஃபுல்லாக நல்லா குடிச்சிட்டு தூங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கொலை பண்ணி அந்த வெப்பனை காட்ஸ் கையில் வச்சிட்டோம்னா
காட்ஸ் தான் மர்டர் பண்ண மாதிரி ஆகிடும். நம்ம வந்து மார்னிங் எழுந்து அப்படி நடிச்சிடலாம், நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி, எல்லாரும் நம்புவாங்க அப்படின்னு மறுபடியும் சொல்கிறான். மேக்பெத் சில நிமிஷம் ஆன்சர் சொல்லாமல் அப்படியே நிற்பான். அதுக்கப்புறம் மெதுவாக லேடி மேக்பெத் பார்த்து, பிளான் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். லேடி மேக்பெத் கான்ஃபிடெண்ட்டாக சிரிச்சுக்கிட்டே சொல்லுவா, ஃபெயில் ஆகாது, நம்ம காமாக ஆக்ட் பண்ணினா யாருக்கும் டவுட் வராது, அந்த மாதிரி சொல்லுவாள். இந்த ஒரு கான்ஃபிடென்ட்டு தான் மேக்பெத்துக்கும் கொஞ்சம் கரேஜ் கொடுக்கும். கொஞ்சம் நேரம் சைலன்ஸ். ஃபைனலி மேக்பெத் ஒரு டீப் ப்ரீத் எடுத்துகிட்டு, சரி நம்ம இதை பண்ணலாம், அந்த ஒரு சென்டென்ஸு அவனோட ஃபேட்டையே சேஞ்ச் பண்ணிடுச்சு. அந்த நைட்டு கிங் டன்கன் பீஸ்ஃபுல்லாக டின்னர் சாப்பிட்டுட்டு மேக்பெத்தோட கேசலில் சேஃபாக ஃபீல் பண்ணி தூங்க போயிருப்பார். அவருக்கு தெரியாது அந்த கேசலுக்குள்ளே அவரோட லாஸ்ட் நைட் ஆரம்பிச்சிருச்சுன்னு. மேக்பெத் மட்டும் தூங்க முடியாமல் ரூமில் இருந்து வெளியே வரான். கேசல் முழுக்க சைலன்ஸ், எல்லோரும் தூங்குறாங்க. ஆனால் மேக்பெத்தோட ஹார்ட் மட்டும் வேகமாக பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். அவன் கிங் டன்கன் ரூமை நோக்கி மெதுவாக நடக்க ஆரம்பிக்கிறான். அடுத்த பாட்டில் நம்ம ஷேக்ஸ்பியர்லேயே மிகவும் ஃபேமஸ் ஆன சீன். இன்றைக்கி இந்த ஸ்டோரி இங்கே ஸ்டாப் பண்ணிடலாம். நாளைக்கு நம்ம வந்து கண்டினியூ பார்க்கலாம். நாளைக்கு மேக்பெத்து அவனை வந்து கொல்லுவாரா, கிங் டன்கனை கொல்லுவாரா, அவனுக்கு வந்து என்னென்ன மாதிரி சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் வருது, என்னென்ன மாதிரி எஃபெக்ட் ஆகிறான், அவன் வந்து கிங் ஆகிறானா, அது வந்து எப்படி தக்க வச்சுக்கிறான், அது எல்லாமே வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பாய்.